இந்த வீடியோவில் நாம் லாஸ்ட் வீடியோ தொடர்ச்சியாக இருக்கும். ஸோ அதாவது எப்படி கேடியோட MBBS டிகிரிக்கு வந்து அப்ளிகேஷன் போடலாம், ஆன்லைனில் பண்ணலாம்ங்கிறதா இந்த வீடியோ. ஸோ இந்த வீடியோவில் வந்து ஒவ்வொரு லைனாக சொல்லப்படலை, முக்கியமான டாபிக், டவுட் வரக்கூடிய முக்கியமான சொல்லி மிச்சதெல்லாம் ஒரு படித்த மாணவன் ஜென்ரலாக பார்த்தா அப்ளிகேஷன் நிரப்பக்கூடிய டீட்டெயில்ஸ் தான். ஸோ பார்த்தால் நிரப்பலாம், சில விடுபட்டு தான் போகும். ஸோ நீங்கள் என்ன செய்யுங்கன்னா நான் சொல்லக்கூடியதை அப்படியே பார்த்துட்டே வாங்க. உங்களுக்கும் எக்ஸ்ட்ரா வந்துட்டு டவுட்னு சொன்னால் நமக்கு கேடியூக்கு சொல்லி ஒஃபீஷியல் வாட்ஸ்அப் குரூப் ஒன்று இருக்குது, அதில் லிங்க் நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுப்பேன். ஸோ அந்த குரூப்பில் வந்து எடுங்க. ஏன்னா எனக்கு இதில் கேட்கறதுக்கு வந்து அதிகமாக எனக்கு ரிப்ளை பண்ணி கேளாமல் இருக்கீங்க. அதனால் கேடியூக்கு இருக்கிற குரூப்பில் வந்தீங்கன்னா அதில் கேடியூ மட்டும்தான் போகும். ஸோ அதில் கேடியூ சம்மந்தமான எல்லா டீட்டெயில்ஸும் நம்ம பார்த்துக்கலாம். கிட்டத்தட்ட அது லாஸ்ட் இயர்லேருந்து இயங்கிட்டு இருக்கு. ஸோ அப்ளிகேஷனுக்கு வந்து வெப்சைட் வந்து www.kdu.ac.lk இந்த வெப்சைட்டில் போய் தான் அப்ளிகேஷன் போட போகிறோம். ஸோ இந்த வீடியோ புதுசாக பார்த்துட்டீங்கன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பழசாக பார்த்துட்டு சப்ஸ்கிரைப் பண்ணாடையும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுறதுனா ஆதரவு கூடும். ஸோ எவ்வளோத்துக்கு டெவலப் பண்ணுறோமோ அவ்வளோத்துக்கு நிறைய பேருக்கு இது போய் சேரும். ஸோ இந்த வீடியோ பார்த்துருக்கவங்க எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. நான் ஜம்சித் ஹசன். ரைட், நாம் ஆரம்பிப்போம் எப்படி அப்ளிகேஷன் போடலாம்னு. ஆரம்பத்தில் கூகுளில் போய் KDU MBBS அப்ளிகேஷன் சர்ச் பண்ணாலே இந்த லிங்க் தான் காட்டும், டிரெக்ட் லிங்கே காட்டும், ஈஸியாக எடுத்துக்கொள்ளலாம். ஸோ வெப்சைட்டில் லிங்கும் பார்த்தோம்னா www.kdu.ac.lk இந்த வெப்சைட் தான். ஸோ கிளிக் பண்ணிங்கன்னு சொன்னேன் அந்த வெப்சைட்டுக்குள்ளே உங்களுக்கு 3 காட்டும். ஒன்று நோட்டீஸ் டவுன்லோட் பண்ணுறது மும்மொழியில் இருக்கும், இதில் டீட்டெயில்ஸ் கோர்சஸ் டீட்டெயில்ஸ் காட்டுறது வந்து இங்கிலீஷில் இருக்கும், பக்கத்தில் ஆன்லைன் அப்ளை இருக்கும். இது ரெண்டையும் வாசிச்சு போட்டு அப்ளைங்கிறத கிளிக் பண்ணுங்கள். அப்ளை நவுங்கிறது வேர்ட்ஸை கிளிக் பண்ணுங்கள். மொத்தம் 5 பார்ட்டாக இவங்க பிரிச்சிருக்காங்க. ஃபஸ்ட்டு வந்து அப்ளிகேஷன் ப்ரோசஸ் ஸ்டெப் 1, அடுத்தது வந்து எலிஜிபிலிட்டி, அடுத்தது அப்ளிகேஷன் ப்ரோசஸ் பார்ட் 2, அடுத்தது வந்து பேமெண்ட் உண்டு என்னுண்டோ டெக்னால போகல பார்ப்போம். ஸோ ஒரு 5 பகுதி மாதிரி இருக்குது. ஸோ ஃபஸ்ட்டு வந்து அப்ளிகேஷன் ஸ்டெப் 1ங்கிறதுல அப்படி எப்படின்னு சொன்னால் அந்த லிங்கை கிளிக் பண்ணிங்கனாலும் உங்களோட NIC நம்பர் இருக்கும். ஸோ நீங்கள் உங்களோட NIC நம்பரை கொடுக்கணும். உங்களோட NIC நம்பரை கொடுத்து போட்டு டீட்டெயில்ஸ் சரியாக 100% சரியாக இருக்கிறது உங்களோட பொறுப்போ, பிள்ளையாயிடுச்சுன்னா ரிஜெக்ட் ஆகிடும். ஏன்னா நீங்கள் செலக்ட் ஆகிறீங்களோ 30,000 ரூபா காசு ஆட்டி தான் அப்ளிகேஷன் போடுறீங்க, அந்த தொகை இல்லாமல் போயிடுது, ரீஃபண்டபிள் இல்லாதது. ஸோ அதனால் விஷயத்தில் கவனமாக இருந்து கொள்ளுங்கள். எலிஜிபிள் இல்லாட்டி அப்ளிகேஷன் போட போகாதீங்க, ஏன்னா சும்மா இந்த பேமெண்ட் காசு. அதனால் நான் இப்பயே சொல்லிக்கொள்கிறேன். ஸோ இன்னொன்றும் என்ன ஜெட் ஸ்கோர் ஓவரால் லோவாக இருந்தாலும் ட்ரை பண்ணுறது எனக்குன்னு சாத்தியப்படாது. என்ன எவ்வளோ ஒரு பெச்சனா ஒரு 40 பேர்லேருந்து ஒரு 50 ஒரு மிக்ஸ் 100 பேர் எடுக்கலாம். இலங்கையிலேருந்து 100 பேர் எடுக்கக்குள்ள எப்படியும் மேக்ஸிமம் செட் ஸ்கோரில் வச்சு எடுக்கக்குள்ள டொப்பாக இருக்கிற பிள்ளைகளுக்கு கிடைக்கும். ஓவர் லோ பிள்ளைகளுக்கு கிடைக்குமாங்கிறது சாத்தியம் குறைதான். வேணால் அப்ளிகேஷன் போட்டு பாருங்கள், உங்களோட இஷ்டம். ரைட், அடுத்தது வந்து என்ன செய்யணும்னா NIC இருக்கும், அதை கிளிக் பண்ணி 7 எடுத்துறீங்களா இல்லை கேம்பிரிட்ஜ் எடெக்ஸ் ரிசல்ட்ஸை வச்சு அப்ளை பண்ண போகிறீங்களாடா, பழமையாக நம்ம 7 தரேன். ஸோ 7 கிளிக் பண்ணி போட்டு நம்ம நெக்ஸ்ட்டாக கொடுத்தோம்னு சொன்னால் அடுத்த லிஸ்ட்டு எலிஜிபிலிட்டி, அதாவது நம்ம கொடுக்குற OLA ரிசல்ட்ஸை வச்சு நமக்கு இந்த கோர்ஸுக்கு அப்ளை பண்ண ஏழுமான எலிஜிபிலிட்டி கேட்கும். ஸோ எலிஜிபிலிட்டி இருந்தால் தான் அடுத்த ப்ரொசஸ் கொடுக்கும், எலிஜிபிலிட்டி இல்லாட்டி அதுவாகவே ரிஜெக்ட் பண்ணிடும், நம்ம அப்ளிகேஷன் போட முடியாது. ஸோ அதனால் வந்து நீங்கள் அடுத்த நெக்ஸ்ட்டை கொடுத்து அதுக்குள்ளே போனீங்கன்னா எலிஜிபிலிட்டியில் வந்து 2 இருக்கு. அதாவது இது வந்து டிரெக்டாகவே டே ஸ்காலர்னு தான் காட்டும், பேமெண்ட் கட்டி ப்ரைவேட்டாக படிக்கிறதுல டே ஸ்காலர்னு காட்டும். மற்றவங்க வந்து கெடெட்ஷிப் பண்ணுறீங்க, கெடெட் பண்ணால் அது ஃப்ரீயாக கவர்மெண்ட்டுக்குள்ள படிக்கிறவங்க. ஸோ இது டே ஸ்காலருங்கிறத கிளிக் பண்ணிக்கொள்ளுங்க. 2 ஆப்ஷனும் காட்டுனா அதுக்கு பிறகு உங்களோட பேசிக் டீட்டெயில்ஸ், உங்களை பார்த்தினா பேசிக் டீட்டெயில்ஸ் கேட்கும். அந்த பேசிக் டீட்டெயில்ஸை கிளிக் பண்ண உங்களோட பேர், NIC நம்பர், அந்த பிறந்ததெல்லாம் கேட்கும், கொடுத்துக்கொள்ளுங்க. அடுத்த ஸ்டெப்பில் வந்து ஒவ்வொரு ஸ்டெப்பில் இது எலிஜிபிலிட்டிக்கு மட்டும்தானா. ஸோ ஏன்னா இது அப்ளிகேஷன் நம்ம எலிஜிபிலிட்டிக்கான பார்க்குறது. அதுக்கு பிறகு உங்களோட AL டீட்டெயில்ஸ் கேட்கும், ஜென்ரல் நாலேஜ் மார்க்ஸ் கேட்கும், Z ஸ்கோர் ப்ளஸ் மைனஸ் கேட்டு தான் கேட்கும். சார் சைன்ன்றிக்கு ப்ளஸ்ஸாக மைனஸாக கொடுத்து அடுத்து OL டீட்டெயில்ஸ் கேட்கும். ஸோ அதில் கொஞ்சம் OL ரிசல்ட்ஸ் கேட்டிருக்கும், ஒவ்வொன்றையும் கிளிக் பண்ணிங்கன்னு சரியா வரும். ஸ்டார் மார்க் கூட மெண்டட்டரின்னு போட்டுருவாங்க, அதாவது கட்டாயம் கொடுக்க வேண்டியது. நீங்கள் அதை கொடுக்காட்டி அடுத்த ப்ரொசஸுக்கு போகாது. நீங்கள் சும்மா அதை கொடுக்காம நெக்ஸ்ட்டாக கொடுத்தாலும் திரும்பி அதை கேட்டுட்ருக்கீங்க. அதனால் பயப்படுத்தவிட மேக்ஸிமம் எல்லாத்தையும் நிரப்புறதுக்கே பாருங்கள். எல்லாத்தையும் டீட்டெயில்ஸையும் நீங்கள் கொடுத்து போட்டு OL AL பேசிக் டீட்டெயில்ஸ்லாம் கொடுத்ததுக்கு பிறகு செக் எலிஜிபிலிட்டி இந்த கிளிக் ப்ரொசஸ்ட்டை கொடுத்தோம்னா எலிஜிபிள் இருந்துச்சுன்னா அடுத்த செக்டருக்குள்ளே போகும். அடுத்த செக்டர்னு சொன்னால் ஐ விஷ் டு ப்ரொசஸ் கிளிக்ங்கிற அந்த பட்டனை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு என்னென்ன கோர்ஸஸுக்கு அப்ளிகேஷன் போடலாம்னு காட்டும். இதில் என்ன ஏனுண்டா MBBSக்கு மட்டும் கோல் பண்ணதால தான் இந்த MBBSங்கிற வேர்டே காட்டிட்டு இருக்கும், இல்லாட்டி சாய்ஸில் நம்மளுக்கு செலக்ட் பண்ண தொடங்கும். ஆனால் இது கேடியூவில் நிறைய கோர்சஸ் இருக்குதுன்னா அந்த டைமில் நிறைய ஆப்ஷன் காட்டும். ஸோ அதனால் அது எல்லாமே ஒரே லிங்க் தானே, அதனால தான் அவங்க அப்படி வச்சிருக்காங்க. அதனால் நீங்கள் இதில் MBBS மட்டும் சாய்ஸில் காட்டும், நீங்கள் MBBS மட்டும் கிளிக் பண்ணிக்கொள்ளுங்க.
கிளிக் பண்ணி உங்கள் எலிஜிபிலிட்டி இருந்தால் தான் அடுத்த ஸ்டெப்புக்கு போகும். ஸோ உங்களுக்கு எலிஜிபிலிட்டி எம்பிபிஎஸ்க்கு இருக்கேன்டா நெக்ஸ்ட்டு காட்டு, நெக்ஸ்ட்டை கொடுத்து போனீங்கன்னா அதுக்கு பிறகு தான் நம்ம அப்ளிகேஷன் நிரப்ப போகிறோம். ஸோ அடுத்த ஸ்டெப்பில் வந்து உங்களோட பேசிக் டீட்டெயில்ஸ் உங்களை பற்றின உங்களோட ஃபுல் நேம், இனிஷியலோட நேம், என்ஐசி அப்படி சிலது ஃபில் ஆகிருக்கும், சிலது உங்கள்கிட்ட கேட்கும். அது அவ்வளோத்தையும் ஃபுல்லாக நிரப்புங்க. அதோட அடிப்படையாக அடுத்து வந்து ஓஎல் ரிசல்ட்ஸ் கேட்கும், எந்த ஸ்கூலில் படிச்சிங்கிற டீட்டெயில்ஸ் கேட்கும். ஸோ அதை நான் சரியாக டைப் பண்ணுங்கள். இண்டெக்ஸ் நம்பர், அடுத்தது 9 சப்ஜெக்ட் சரியான, அதாவது 9 பாடமும் எழுதுனது தான் கேட்டிருப்பாங்க. அதில் வந்து ஒன்று தான் ஒரு ஓயில் தான் கேட்டிருக்கு. ஸோ அதில் வந்து நீங்கள் என்ன செய்யணும், இல்லை 9 பாடம் எழுதுனதையும் கொடுத்துக்கொள்ளுங்க. ஸ்டெப் செகண்ட் அட்டம் தேர்ட் அட்டம் கேட்டிருந்தால் நீங்கள் வேணும்னா நீங்கள் அடுத்த கொடுக்கலாம். நான் அது கொஞ்சம் பார்க்கல, கொஞ்சம் நீங்கள் பார்த்துக்கொள்ளுங்க. கீழே கீழே இருக்கும். ஆனால் 7க்கு வந்து என்னன்னு சொன்னால் அதே மாதிரி தான் எந்த எழுதுனீங்க 7 எந்த ஸ்கூலில் எழுதுனீங்க அது இண்டெக்ஸ் நேம் கேட்டு இதில் ஃபர்ஸ்ட் அட்டம் செகண்ட் அட்டம் தேர்ட் அட்டம்னு இருக்கு. நான் அதை கொஞ்சம் கிளியராக பார்த்தேன். ஸோ இது என்ன விளக்கமாண்டா, இப்போ நீங்கள் தேர்ட் அட்டம்ல தான் இதுக்கு அப்ளை பண்ண போகிறீங்க. 2022 ஃபர்ஸ்ட் அட்டம்ல போய் இதை கொடுக்குறல. ஃபர்ஸ்ட் அட்டம் நீங்கள் 2019 எழுதிருப்பீங்க, அடுத்த 20 எடுத்துருப்பீங்க. சாரி 2020 19 எழுதிருப்பீங்க, அடுத்தது 2021 எழுதிருப்பீங்க. இப்போ 2022 நீங்கள் தேர்ட் அட்டம்ல போய் தான் 2022 கொடுக்கணும். இருந்தாலும் அதில் ஃபர்ஸ்ட் செகண்ட் கொடுத்துருப்பீங்க, அந்த டீட்டெயில்ஸும் கட்டாயம் நிரப்பணும். நிரப்பி தான் கொடுக்கணும். இல்லை ஃபர்ஸ்ட் அட்டம் தான் நீங்கள் செஞ்சுருந்தீங்கன்னா நீங்கள் மற்ற ரெண்டையும் கணக்கு எடுக்காமல் விட்டீங்கன்னா போதும். நீங்கள் அதை எல்லாத்தையும் கொடுத்ததுக்கு பிறகு அதில் ஜென்ரல் நாலேஜ் ரிசல்ட்ஸ் கேட்கும். ஃபஸ்ட்டு கேட்டதில் எலிஜிபிலிட்டி வருது. இப்போ தான் உண்மையான கேட்காங்க. ஜென்ரல் நாலேஜில் மார்க்ஸ் கேட்பாங்க. அடுத்த ஏஎல் இங்கிலீஷ் என்ன எடுத்துருக்கீங்க அந்த பார்க்க வாசிக்கலாம். அவ்வளோ டீட்டெயில்ஸையும் கொடுக்கணும். ஏஎல் டீட்டெயில்ஸை கொடுத்து போட்டு அடுத்தது வந்து உங்களோட பேரண்ட்ஸ் வந்து முப்படையில் இருந்திருந்தால் அதில் டீட்டெயில்ஸ் அவங்க எவ்வளோ காலம் சேவிஸ்ங்கிறது. அதுக்கடுத்த வந்து எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டீஸ் இதில் டிக் பண்ணுறதுக்கு இருக்கும். நிறைய இருக்கும் உங்களுக்கு இருக்கிற பட்சத்தில் அது இருக்கிற எல்லாத்தையும் ஸ்போர்ட்ஸு, கேடட், ஸ்கவுட்டிங்கில் இருக்கும். ஸ்போர்ட்ஸில் எந்த இயர் என்ன பிளேஸ் எல்லாம் கட்டிப்பாங்க அதெல்லாம் பார்த்து நீங்கள் சரியாக டிக் பண்ணி கொள்ளுங்க. மேக்ஸிமம் எவ்வளோ கொடுங்க. ரெண்டு இதை வச்சு கொஞ்சம் எக்ஸ்ட்ரா, அதாவது உங்களுக்கு முன்னுரிமை கிடைக்கலாம். மற்றவங்களோட ஒரே ஈக்குவலாக 2 இருக்கிறீங்கன்னா உங்களுக்கு இது இருக்கும்னா உங்களுக்கு முன்னுரிமை கிடைக்கும். அதுக்கான அடுத்தது உங்களோட உடலியல் தகுதி, உங்களோட ஹைட் வந்து அடியிலையும் சென்டிமீட்டர்லையும் கட்டிப்பாங்க. சரியான அளவை கொடுத்துக்கொள்ளுங்க. ஏன்னா மிலிட்ரி பேஸ் கவர்மெண்ட் இதுக்குள்ளே போகிறோம். ஸோ அதனால் வந்து அவங்க அதெல்லாம் செக் பண்ணி தான் எடுப்பாங்க. அடுத்தது வந்து உங்களோட தாய் தந்தையர் கார்டியன்ஸ் 3 விஷயம் இருக்கும். இந்த 3 டீட்டெயில்ஸ் கேட்பாங்க. ஃபாதர் நேம், அடுத்தது அவங்க தொழில் செய்கிற இடம், ஃபோன் நம்பர் எல்லாமே கட்டிருப்பாங்க கொடுங்க. மதருக்கும் கட்டிருப்பாங்க. இல்லாத பட்சத்தில் இது கொடுக்க தேவை. கீழே கார்டியனுங்கிறது கட்டாயம் கொடுக்க முடியும். இது என்ன கார்டியன்டா, தாய் தந்தை இல்லாதவங்க கார்டியன் கொடுப்பீங்க. இருக்கிறவங்களும் கார்டியனில் என்ன கொடுக்கணுமெண்டா, இப்போ யாரும் உங்களுக்கு பொறுப்பானால், இப்போ அப்பா இருந்தால் அப்பா, அம்மாவாக இருந்தால் அம்மா, யாரோ கொடுக்க வேண்டி வரும். கேட்டிருக்கிறது கட்டாயம் கொடுக்கணும். ஸோ அந்த டீட்டெயில்ஸ் கொடுத்தீங்கன்னா தான் அடுத்த ப்ரொசஸுக்கு கொடுக்கும். அடுத்தது வந்து அப்படியே பார்க்கக்குள்ள அடுத்தது வந்து ஆல்ரெடி நீங்கள் யூனிவர்சிட்டியில் ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணியிருந்தீங்க. ஏண்டா நீங்கள் பண்ணலை, உங்களுக்கு எம்பிபிஎஸ் ஒன்றும் கிடைக்கல. ஆனால் வலிமையான 1.5 அடுத்த ஃபுல்லே நிறைய பேர் பண்ணியிருப்பீங்க. அப்படி நீங்கள் பண்ணி இருந்தீங்க என்ற பட்சத்தில் நீங்கள் அதற்கு டீட்டெயில்ஸ் கட்டாயம் கொடுக்கணும். என்ன யூனிவர்சிட்டி, என்ன ஃபேக்கல்ட்டி, என்ன ரிசல்ட்ஸ் எல்லாத்தையும் கட்டாயம் கொடுங்க. ஏன்னா அதில் கொடுக்குறதால அவங்க சொல்லலை, எங்கேயுமே சொல்லலை, நான் பார்த்த வரைக்கும் சொல்லலை. இங்கே நீங்கள் ரிஜிஸ்டர் பண்ணால் இதுக்கு பண்ணலான்னு சொல்லலை. ஸோ அதனால நீங்கள் என்ன செய்யுங்க, அப்படி இருந்துச்சுனாலும் கொடுங்க. கொடுக்காட்டி தான் பிரச்சனை, கொடுத்தா பிரச்சனை இல்லை. அடுத்தது வந்து ஒரு டீசெண்டான ஃபோட்டோஸ் வந்து நீங்கள் என்ன செய்யணும்னு சொன்னால் அதுக்கு முதல்ல அடுத்த ஸ்டெப் வந்து என்ன கொடுத்தது போகிறோம், இமேஜில் வந்து என்ன செய்யுமெண்டா எல்லா டீட்டெயில்ஸ் கொடுத்தது அவ்வளோதான். டீட்டெயில்ஸ் கொடுத்தது பிறகு சின்ன ஒரு பாக்ஸில் ஒரு இமேஜ் காட்டும். அதில் என்ன லெட்டர் இருக்கோ, கண் பார்வை சரியாக இருக்கான்னு செக் பண்ணுறது. அதை கொடுத்து நீங்கள் நெக்ஸ்ட்டை கொடுத்தீங்கன்னு சொன்னால் அதை சரியாக கொடுத்துட்டீங்கன்னா நீங்கள் எல்லாம் சரியாக டைப் பண்ணிக்கிங்கன்னு ஆடுறதுக்காண்டி. ஸோ அதனால கொடுத்து சின்ன ஒரு இமேஜில் வரும். அதை கொடுத்தா நெக்ஸ்ட்டு கொடுத்தீங்கன்னா அதுக்கு அடுத்தது என்ன கேட்கும்னா உங்களோட கலர் ஃபோட்டோன்னு அப்லோட் பண்ண சொல்லும். கலர் ஃபோட்டோன்னு சொல்கிறது ஒரு டீசெண்டான ஒஃபிஷியல் ஃபோட்டோவே நீங்கள் அப்லோட் பண்ணுங்கள். ஸ்டூடியோவில் எடுத்த மாதிரி 2 MB குறைஞ்ச ஒரு ஃபோட்டோ. ஸோ அந்த ஃபோட்டோவை நீங்கள் அப்லோட் பண்ணீங்கன்னு சொன்னால் அந்த ஃபோட்டோவும் அப்லோட் பண்ணி காட்டி வெரிஃபிகேஷன் காக்கும். அதாவது நீங்கள் இவ்வளோ நிரப்பின அப்ளிகேஷன் எல்லா டீட்டெயில்ஸும் சரியாக இருக்கான்னு வெரிஃபிகேஷன் ஃபுல்லாக காட்டும். இது எல்லாமே ஒரு மணித்தியாலத்துக்குள்ளே முடிக்கணும் அப்ளிகேஷன் ப்ராசஸ்லாம். ஸோ அப்போ எல்லாமே ஃபைனலாக செக் பண்ணிவிட்டு அடுத்து வந்து நெக்ஸ்ட் என்ன கொடுங்க. அதாவது பிள்ளையாக இருந்துச்சுன்னா எடிட்டுக்கு போங்க, கீழே அடியில் எடிட் இருக்கும். இல்லாடி நெக்ஸ்ட்டாக கொடுத்தீங்கன்னா பேமெண்ட் செட்டப்புக்குள்ளே போகும். ஸோ பேமெண்ட் செட்டப்புக்கு போகிறதுக்கு முதல் இன்னொரு இடத்த வந்து அதுக்கு முதல் இன்னொரு ஸ்டெப் வரும். என்னென்னா ப்ரெஃபரன்ஸ் ஆர்டர். இப்போ கேடியூ வந்து இப்போ இந்த கோர்ஸஸை பொறுத்த வரைக்கும் எம்பிபிஎஸ்ங்கிறது டிரெக்டாக காட்டிட்டு இருக்கும். ஆனால் வளமையாக கேடியூவில் நிறைய அப்ளிகேஷன் போடக்குள்ள 4-5 கோர்ஸஸுக்கு ஒரு ஆள் போடலாம். ஸோ போடக்குள்ள என்ன செய்வார், எதுக்கு முன்னுரிமை கொடுக்குறேன், எதுக்கு 2ஆக கொடுக்குறேங்கிறத அவர் ஆர்டர் பண்ணுறான். ஆனால் இதுக்கு எம்பிபிஎஸ் டிரெக்டாக இருக்கும். ஸோ நீங்கள் ஃபைனலாக செக் பண்ணிவிட்டு அந்த ப்ரெஃபரன்ஸ் ஒன்று நெக்ஸ்ட்டாக கொடுத்தீங்கன்னு சொன்னால் பேமெண்ட் டீட்டெயில்ஸ் காட்டும். ஸோ பேமெண்ட் வந்து ஆன்லைனில் மட்டும்தான் பண்ணலாம், டெபிட் கிரெடிட் கார்டில் பண்ணலாம். அது மட்டும் இல்லாமல் பேமெண்ட் வந்து நீங்கள் பண்ணாமல் வேறு யாராவது உங்களோட டெபிட் கார்டோ கிரெடிட் கார்டோ நீங்கள் யூஸ் பண்ணுறீங்கன்னா
அது யாருங்கிறத கொடுக்கணும். ஏஜெண்டா, உங்களோட ஃப்ரெண்டா, இல்லை நீங்கள் செல்ஃபாக செய்கிறீங்களா, பேரண்ட்ஸில் காசு கட்டுறீங்க, ஏன்டா அதில் யார் மூலம் காசு கட்டுறீங்க டீட்டெயில்ஸ் கட்டிருப்பாங்க. ஸோ அதை மறந்துடாமல் சரியாக கொடுத்துக்கொள்ளுங்க. அப்படி அது பேமெண்ட்டை கட்டி முடிச்சிங்கன்னு சொன்னால் அந்த இடத்த தான் என்ன செய்யப்படாது, க்ளோஸ் பண்ணுறதோ பெக்காய் பார்க்குறதோ இது செய்யப்படாது. சில டைமில் கூகுள் குரோம்லையோ மொசிலாவில் செய்யக்குள்ள ப்ளாக் பண்ணியிருக்கீங்க, பாப்அப் மெசேஜ் வரதெல்லாம் ப்ளாக் பண்ணி வச்சுருப்பீங்க. அதையெல்லாம் ரிமூவ் பண்ணி போட்டு செய்யுங்க. ஏன்னா அதில் ப்ளாக்காக இருக்கிறதாலாம் எல்லா ப்ராசஸ் முடிஞ்சு முன்னுக்கு அந்த டவுன்லோட் பண்ணுறது காட்ட வரக்குள்ள டவுன்லோட் ஆகாமல் இருக்கிறது. ஸோ அப்படி பொப்பப்பெல்லாம் பாருக்கும் அதெல்லாம் அந்த ப்ளக்கரையெல்லாம் எடுத்து விட்டு போட்டு பேமெண்ட்டை கட்டி முடிச்சிங்கன்னா உங்களுக்கு பட்டு சீட்டு ஒன்று கிடைக்கும். ஸோ அவங்க போட்டிருந்தாங்க. ஏன்னா அது வரைக்கும் தான் நான் செய்யலாம், அதுக்கு காசு தான் அடுத்த ப்ராசஸ் நடக்கும். நான் அவங்களோட வெப்சைட்டில் செஞ்சுருக்கேன். உங்களுக்கு ஒரு பட்டு உறுதிப்படுத்துறதுக்கு பட்டு சீட்டு வரும், அதை டவுன்லோட் பண்ணி பிரிண்ட் பண்ணி வச்சுக்கொள்ளுங்க. அதுக்கு பிறகு செலக்ட் ஆகிட்டீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு செலெக்ஷன் இன்டர்வியூக்கு கூப்பிடுவாங்க. அதுக்கு பிறகு நீங்கள் பேமெண்ட் கட்டி ஒரு MBBS டாக்டர்ஸ் வரைக்கும் படித்து வெளியாகலாம். இவ்வளோ வந்து அப்ளிகேஷன் ப்ரொசஸ் ஆன்லைனில் மட்டும்தான் செய்ய போகிறீங்க. வேறு ஏதாவது மிஸ் பண்ணி இருந்தேன்னா கீழே கேளுங்க, இல்லை குரூப்பில் கேளுங்க, மேக்ஸிமம் சொல்கிறதுக்கு பார்க்க. ஏழைமானவனும் சரி பணக்காரமானவனும் சரி இல்லாத பட்சத்தில் ஃப்ரீயாக படிக்கிறவனும் சரி காசு கட்டி படிக்கிறவனும் சரி இலவசத்தை தாண்டி எல்லாருமே ஒரு ப்ரைவேட் செக்டரில் உழைக்கிறது தான் பார்த்தாங்க. இலவசமாக கவர்மெண்ட்டில் வேலை செய்கிறவங்க யாருமே என்ன செய்யலை, ப்ரைவேட்டில் வேலை செய்கிறதும் கிடையாது, உழைக்கிறதும் கிடையாது. கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் படித்தவர் கவர்மெண்ட் யூனிவர்சிட்டியில் படித்தவர் வந்து ப்ரைவேட்டை செய்கிறேன் எங்கேயாவது இருக்கா, எல்லாரும் உழைக்கிறதுக்கு தான் பார்க்காங்க. ஸோ அதே ப்ரைவேட்டில் படித்து வந்து உழைக்கட்டும். ஆனால் இதில் என்ன நன்மை என்றால் KDUங்கிறது ஒரு கவர்மெண்ட் சார்ந்த ஒரு ஸ்ட்ரிக்டான ஒரு ஒழுக்கமான ஒரு யூனிவர்சிட்டிங்கிறதால இதில் வார டாக்டர்ஸ் மாறும் அதேமாதிரி தரமாக இருப்பாங்கன்னு நம்புவோம். ஸோ இந்த வீடியோ இதோட முடிச்சுக்கொள்கிறேன். ஏதாவது டவுட் இருந்தால் கீழே விடுங்க. ஸோ இந்த சேனலுக்கு உங்களோட ஆதரவு எப்படி தரலாம்னா சப்ஸ்கிரைப் பண்ணி ஷேர் பண்ணுறது மூலமாக. ஸோ நான் இன்னொரு வீடியோ சந்திக்கிறேன். பாய்.